இறையமுதும் நேயர்களுக்கு வணக்கம். உடலும் உள்ளமும் இனியும் உன்னதத்திற்கு உங்களை நான் வரவேற்கிறேன். அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக வாழ்த்துக்கள். இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் நல்லதே நடக்கும் என்று உங்களுக்கு ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைய தினம் குரோதி வருடம் மாசி மாதம் 5ஆம் நாள் 17/2/2025 பிப்ரவரி மாதம் திங்கட்கிழமை. இன்று பிறந்த நாள் கொண்டாடும் நேயர்களுக்கும் திருமண நாள் கொண்டாடும் தம்பதியர்களுக்கும் எங்களின் மனமார்ந்த வாழ்த்துக்கள். இன்று சூரிய உதயம் 6:33 லக்னம் கும்ப லக்னம். இன்றைய தினத்திற்கான திதி சதுர்த்தி. அதிகாலை 1:59 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு பஞ்சமி வருகின்றது. நட்சத்திரம் அஸ்தம் நட்சத்திரம் அதிகாலை 4:18 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு சித்திரை நட்சத்திரம் வருகின்றது. நல்ல நேரம் காலை 6:30 முதல் 7:30 மணி வரையிலும், மாலை 4:30 முதல் 5:30 மணி வரையிலும். கௌரி நல்ல நேரம் காலை 9:30 முதல் 10:30 மணி வரையிலும், மாலை 7:30 முதல் 8:30 மணி வரையிலும். ராகு காலம் 7:30 முதல் 9 மணி வரையிலும், இரவு 4:30 முதல் 6 மணி வரையிலும். குளிகை 1:30 முதல் 3 மணி வரையிலும், இரவு 7:30 முதல் 9 மணி வரையிலும். யமகண்டம் 10:30 முதல் 12 மணி வரையிலும், இரவு 3 முதல் 4:30 மணி வரையிலும். இன்று யோகம் அமிர்த யோகம் இருக்கின்றது. அதிகாலை 4:18 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு சித்த யோகம் வருகின்றது. கரணன் 9 முதல் 10:30 மணி வரையிலும். இன்றைய தினத்திற்கான சூலம் கிழக்கு, பரிகாரம் தயிர். சந்திராஷ்டமம் சதயம் மற்றும் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு அதிகாலை 4:18 வரை, சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கின்றது. அதற்கு பின்பு பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் வருகின்றது. இனி இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை பற்றி பார்க்கலாங்க. முதல்ல மேஷ ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாம். மேஷராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஒரு நிறைவான நாளாகவும் இருக்குங்க. மனதில் ஏற்படுகின்ற அதீதமான சிந்தனைகளையும் தேவையற்ற உணர்வுகளையும் தவிர்த்து கொண்டாலே போதுங்க. உங்களுடைய முயற்சியில வெற்றி பெறுவதற்கு தன்னம்பிக்கையை ஏற்படுத்திக் கொள்வதும் நல்லது. பணிச்சுமை அதிகமாக தங்க இருக்கும். பணி நிமித்தமான பயணங்களுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சக பணியாளர்களுடன் மோதல் போக்கினை கண்டிப்பாக தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. அவர்கள் கிட்ட அனுசரித்து தங்க வேலைகள் செய்ய வேண்டியதும் இருக்கும். திருமண உறவில என்று கணவன் மனைவிக்கு இடையே அமைதியான போக்கும் காணப்படும். உங்களுடைய அகந்தை உணர்வுகளை மட்டும் உங்கள் துணை இடத்துல வெளிப்படுத்தவும் வேண்டாம். குடும்பத்துல அமைதியை இது கெடுப்பதாகவும் அமையும். நிதிநிலையை பொறுத்தளவிற்கு நிதி ஆதாயத்தை பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. செலவுகளை கண்காணித்துக் கொண்டு இருப்பதும் நல்லது தாங்க. ஏதாவது விரைய செலவுகள் ஏற்படுவது உங்களுக்கு கவலையையும் ஏற்படுத்தலாம். ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு சிலருக்கு கால்வலி சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்படலாம். சற்று ஓய்வு எடுத்துக் கொள்வதும் நல்லது. புதிய பொறுப்புகளை திட்டமிட்டு மேற்கொள்ளவும் செய்வீங்க. குழப்பம் இல்லாமலும் செயல்படுவீங்க. பணியிடத்துல பாராட்டுகளையும் பதவி உயர்வுகளையும் பெறக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. அரசு ஊழியர்களுக்கு அனுகூலமான பலன்களை பெறக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாங்க. குடும்பத்தினருடன் மகிழ்ச்சியாகவும் உணர்வீங்க. வியாபாரத்துல இருந்து வந்த இடர்பாடுகள் எல்லாமே நீங்கும். குடும்பத்துல இருந்து வந்த தடைகளும் நீங்கி வியாபாரத்துல நீங்க தனி வழியில நடப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்தை விரிவுபடுத்தவும் செய்வீங்க. இன்று உங்களுக்கு ஒரு உற்சாகமான நாளாகவும் இருக்கும். தந்தையின் வழியில எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாகவும் முடியும். சகோதரர்கள் என்று உங்களிடத்துல ஆலோசனைகள் கேட்டும் வருவாங்க. சிலருக்கு அவ்வப்பொழுது மனதில் ஏதாவது குழப்பங்களும் ஏற்பட்டு நீங்கும். மாலையில உற்சாகமாகவும் இருப்பீங்க. சிலருக்கு புதிய ஆடை ஆபரணங்களின் சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மாலையில உறவினர்களுடைய வருகையினால வீட்டுல மகிழ்ச்சியும் இருக்கும். அலுவலகத்துல பணிச்சுமை அதிகமாக தங்க இருக்கும். ஆனாலும் உற்சாகத்திற்கு குறைவிருக்காது. வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாகவும் இருக்கும். கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யமும் அதிகரிக்கும். அழகுக்கும் இளமைக்கும் என்று முக்கியத்துவமும் தருவீங்க. கேட்ட இடத்துல இருந்து பணமும் கிடைக்க பெறுவீங்க. எதிர்பார்த்த உதவிகளும் தக்க சமயத்துல கிடைக்கவும் பெறுவீங்க. வியாபாரத்துல நல்ல லாபத்தையும் பார்த்து விடலாம். உத்தியோகத்துல பணிகளை விரைந்து முடிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சில அதிரடி மாற்றங்களை செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வேலை செய்பவர்களுக்கு கூடுதலாக நேரத்தை எடுத்துக்கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சரியான நேரத்துல வேலைகளை முடிப்பது என்பது சிரமமாகவும் இருக்கும். நீண்ட நாட்களாக இருந்து வந்த வம்பு வழக்கு சட்ட பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு தீர்வையும் காண்பீங்க. இதுல இருந்து விடுபடவும் செய்வீங்க. வழக்குல நல்ல சாதகமான போக்கும் காணப்படும். மாலையில நீண்ட தூர பயணங்கள் சென்று வருவதற்கு திட்டமிட்டும் இருப்பீங்க. இன்று விலை உயர்ந்த மற்றும் விருப்பமான பொருட்களை கவனமாக பார்த்துக் கொள்வதும் நல்லது. குடும்பத்துல அனுசரித்து செல்வதும் நல்லது. நெருக்கடியாக இருந்து வந்த சூழல்களும் நீங்கும். உறவினர்களுடைய எண்ணங்களை புரிந்தும் கொள்வீங்க. பேச்சுக்கள்ல அனுபவ அறிவும் வெளிப்படும். விலை உயர்ந்த பொருட்களின் மீது ஆர்வமும் ஏற்படலாம்.
மனதுல ஏதாவது புதுவிதமான சிந்தனைகளுடனும் இருப்பீங்க. ஏதாவது மனதுல சின்ன சின்ன கவலைகளும் ஏற்பட்டு நீங்கும். மற்றபடி இன்றைய நாளை ஒரு நல்ல நாளாகவும் ஆக்கப்பூர்வமான நாளாகவும் ஆக்கிக் கொள்வீங்க. இன்றைய நாள் உங்களுக்கு முருகப்பெருமானை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 2, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் வெண்மை நிறம். அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு அனுசரித்து செல்வதும் நல்லது. அதிகாரிகளிடத்துல பொறுமையாக பேசுவதும் நல்லது. பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. சகோதரர்களுடைய வகையில எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாகவும் முடியும். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு கவலைகளும் நீங்கும். புதிய ஆடை ஆபரணங்களின் சேர்க்கைக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஒரு நல்ல நாளாகவும் இருக்குங்க. வேலைகளை முடிப்பதில் என்று கவனமாகவும் செயல்படுவீங்க. சொன்ன சொல்லை காப்பாற்றுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இப்பொழுது நீங்கள் மேற்கொள்கின்ற வேலைகள் உங்களுக்கு பயனுள்ளதாகவும் இருக்கும். இதுல வெற்றியையும் பெற்றுவிடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உடன் இருப்பவர்களுடைய உதவிகளும் இருக்குங்க. திருமண உறவில கணவன் மனைவிக்கு இடையே சகஜமான போக்கும் காணப்படும். வீட்டுல பயனுள்ள கலந்துரையாடல்கள் நடைபெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு பணவரவு நல்லபடியாக தங்க இருக்கும். பெரிய அளவுல பாதிப்பு என்று எதுவும் இருக்காது. செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இது பயனுள்ள செலவுகளாகவும் இருக்கும். ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்குங்க. இன்று சுறுசுறுப்புடனும் ஆரோக்கியத்துடனும் நடந்தும் கொள்வீங்க. வீட்டுல உள்ளவர்களுக்கு மதிப்பும் மரியாதையும் தருவீங்க. சில ஆவேசமான வார்த்தைகள் உங்களுக்கு ஏதாவது மனக்கவலையையும் ஏற்படுத்தலாம். சற்று பொறுமையுடன் செல்வதும் நல்லது. தொழிலுக்கு எதிராக இருந்து வந்த சூழ்ச்சிகளை எல்லாமே நீங்க முறியடிக்கவும் செய்வீங்க. திருமணத்திற்கான ஏற்பாடுகளும் நடைபெறலாங்க. திருமணத்திற்காக பெண் தேடிக்கொண்டு இருக்கிறவங்களுக்கு நல்ல வரனாக கூடி வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சிலருக்கு தொண்டை வலி சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்பட்டு நீங்கும். வழியே சென்று யாருடைய தேவைகளையும் நீங்க நிறைவேற்றவும் வேண்டாம். காதல்ல இருக்கிறவங்க உங்கள் துணைக்காக பரிசு பொருட்களை வாங்கி தருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வாழ்க்கை துணையின் வழியில செலவுகளும் ஏற்படலாம். போதுமான அளவு பணம் கையில இருக்கிறதுனால சமாளிக்கவும் செய்வீங்க. நேரத்திற்கு சாப்பிட முடியாதபடி ஒன்று மாற்றி ஒன்று ஏதேனும் வேலைகள் இருந்து கொண்டே இருக்குங்க. மற்றவர்களிடத்துல மனஸ்தாபங்கள் ஏற்படக்கூடும் என்பதனால பேசும் பொழுது கவனமாக இருப்பதும் நல்லது. சிலருக்கு எதிர்பாராத பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அலுவலகத்துல சக ஊழியர்களினால ஏற்பட்டு இருந்த பிரச்சனைகளும் நீங்கும். வியாபாரத்துல பணியாளர்களினால சில செலவுகளும் ஏற்படலாம். இன்று ஒரே நாள்ல முக்கியமான 4-5 வேலைகளை முடிக்க வேண்டியதும் இருக்குங்க. நீங்கள் நகைச்சுவையாக சொல்லக்கூடிய சில கருத்துக்கள் கூட மற்றவர்கள் தவறாக புரிந்து கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இதனால கேலி கிண்டல் போன்ற பேச்சுக்களை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. வியாபாரத்துல வேலையாட்களுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். உத்தியோகத்துல எதிர்பார்த்த சலுகைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வேலை சுமைகள் அதிகமாக தங்க இருக்கும். இது தவிர்க்க முடியாததாகவும் இருக்கும். முழு உற்சாகத்துடனும் நேர்மையுடனும் வேலைகளை செய்து முடித்து விடுவீங்க. தொழில் செய்து கொண்டு இருக்கிறவங்களுக்கு இன்று ஒப்பந்தங்கள்ல கையெழுத்திடும் பொழுது கவனமாக இருப்பதும் நல்லது. யாரையும் முழுமையாக நம்பி கையெழுத்திடவும் வேண்டாம். ஏதாவது சிறிய தவறுகள் ஏற்பட்டாலும் பாதிப்புகள் அதிகமாகவும் இருக்கலாம். தொழில புதிய திட்டங்களை அமல்படுத்துவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இதற்கான நேரத்தை இப்பொழுது நீங்க பயன்படுத்தியும் கொள்ளலாம். நீண்ட நாட்களாக கைக்கு வராமல் இருந்த பணத்தை பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சேமிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நிதி நிலைமை நல்லபடியாகவும் இருக்கும். மனதளவுல புதிய இலக்குகளை ஏற்படுத்தியும் கொள்வீங்க. உங்களுடைய கனவுகள் தொடர்பாக இருந்து வந்த பிரச்சனைகளும் நீங்குங்க. ஆழ்ந்த தூக்கத்தை பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சமூக பணிகள்ல மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கவும் காண்பீங்க. விடாமுயற்சியுடன் செயல்பட்டு எண்ணியதை நிறைவேற்றவும் செய்வீங்க. தேர்வு பணிகள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. நிர்வாகத்துறையில திறமைகளும் வெளிப்படும். என்று அமைதியுடன் கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் அம்பிகையை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தென்கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 1, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் மஞ்சள் நிறம். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு பிரச்சனைகளும் குறையும். சில செலவுகளினால கடன் வாங்கக்கூடிய வாய்ப்பும் ஏற்படலாம். ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கவும் காண்பீங்க. எதிர்பாராத பணவரவிற்கும் சுப செலவுகளுக்கும் வாய்ப்பும் இருக்கின்றது. மிருகசீரிடம் நட்சத்திரக்காரர்களுக்கு திறமைகளும் வெளிப்படும். வாழ்க்கை துணையின் வழியில செலவுகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.
மிதுன ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மிதுன ராசிக்காரர்களுக்கு உங்களுடைய முயற்சியில வெற்றி பெற்று விடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இதற்காக நீங்க இன்று அயராமல் பாடுபடவும் செய்வீங்க. சில சௌகரியங்களை நீங்கள் விட்டுக் கொடுக்க வேண்டியதும் இருக்குங்க. இது உங்களுக்கு நல்ல ஒரு ஒத்துழைப்பையும் பாராட்டுகளையும் தருவதாகவும் இருக்கும். உங்களுடைய பொறுப்புகளையும் நீங்கள் வெற்றிகரமாக நிறைவேற்றுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நேர்மையாகவும் நடந்தும் கொள்வீங்க. உங்களுடைய முறையான நடவடிக்கைகள் உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் தருவதாகவும் இருக்கும். திருமண உறவில இன்று கணவன் மனைவிக்கு இடையே சாதகமான சூழ்நிலைகளும் இருக்குங்க. இருவருக்கும் இடையில விவாதங்களும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. குழந்தைகளுடைய எதிர்காலம் தொடர்பாக முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நிதிநிலை நல்லபடியாக தங்க இருக்கும். செலவுகளும் இருக்குங்க. பயனுள்ள வகையில பணத்தை செலவு செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். சிலருக்கு செரிமான கோளாறுகளும் ஏற்பட்டு நீங்குங்க. உணவு விஷயத்துல மட்டும் கவனமாக இருப்பதும் நல்லது. நீங்கள் தேடி போனவர்களை இப்பொழுது சந்தித்து பேசுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. குறுக்கு வழியில மட்டும் ஈடுபடவும் வேண்டாங்க. இது தேவையற்ற அவமானங்களையும் ஏற்படுத்தலாம். வெளிநாட்டுல இருந்து வரவேண்டிய தொகைகளும் கிடைக்கவும் பெறுவீங்க. தொழிலை விரிவுபடுத்துவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அரசாங்க வேலைகள்ல இருந்து வந்த சுணக்க நிலையும் மாறும். இன்று மேலதிகாரிகள் கிட்ட பேசும் பொழுது கவனமாக பேசுவதும் நல்லது தாங்க. நீங்கள் தொடங்க நினைக்கும் புதிய முயற்சிகள் சாதகமாகவும் முடியும். உங்களுடைய முயற்சிகளுக்கு வாழ்க்கை துணை பக்கபலமாகவும் இருப்பாங்க. வாழ்க்கை துணை வழி உறவினர்களினால ஆதாயமும் உண்டாகும். கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யமும் அதிகரிக்கும். அலுவலகத்துல தடைப்பட்ட சலுகைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரத்துல எதிர்பார்த்த லாபத்தையும் பெற்றுவிடலாம். பணியாளர்களும் நல்லபடியாக ஒத்துழைப்புகளும் தருவாங்க. பங்குதாரர்களினால அனுகூலமும் உண்டாகும். விவாதங்களை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. குழந்தைகளை பற்றிய கவலைகளும் ஏற்பட்டு நீங்கும். திடீர் பயணங்களினால செலவுகளும் ஏற்படலாம். வியாபாரத்துல லாபத்தையும் பெற்றுவிடலாம். உத்தியோகத்துல சில மறைமுக எதிர்ப்புகளும் ஏற்பட்டு நீங்கும். அலைச்சல்களுடன் ஆதாயமும் உண்டாகும். சுபகாரியங்களை நடத்துவதற்கான பேச்சுவார்த்தைகளும் வீட்டுல நடைபெறலாங்க. குடும்பத்துல அனைவருக்கும் இடையில மகிழ்ச்சியான விவாதங்களும் நடைபெறும். வேலை செய்பவர்களுக்கு புதிய வியாபாரம் தொடங்குவதற்கான வாய்ப்புகளும் ஏற்படலாம். மாலையில வாழ்க்கை துணையுடன் வெளியிடங்களுக்கு சென்று வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுடைய வருமானத்தை கருத்துல கொண்டு செலவழிக்க வேண்டியதும் அவசியம். தேவையற்ற ஆடம்பர செலவுகளை குறைத்துக் கொள்வதும் நல்லது. குழந்தைகளிடத்துல என்ற அக்கறையுடன் பேசுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அவர்களுடைய எதிர்காலம் சம்பந்தமாக முக்கியமான முடிவுகளும் எடுப்பீங்க. வெளிவட்டாரத்துல அலைச்சல்கள் அதிகமாக தங்க இருக்கும். கொடுக்கல் வாங்கல்கள்ல கவனமாகவும் நிதானத்துடனும் செயல்படுவதும் நல்லது. உங்களுடைய கடிவான பேச்சுக்கள் நன்மையையும் பெற்றுத்தரும். எதிலும் என்ற தன்னம்பிக்கையுடனும் செயல்படுவீங்க. பிற மொழி பேசும் மக்களின் மூலம் அனுகூலமும் உண்டாகும். புதிய அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. சிலருக்கு அதிக வருமானத்தை குறித்த எண்ணங்களும் ஏற்படலாம். பொன் பொருட்களை கையாள்வதில் கவனமாகவும் இருங்க. மற்றவர்களிடத்துல இரக்க குணத்துடனும் நடந்தும் கொள்வீங்க. இன்றைய நாள் நீங்கள் அம்மன் வழிபாட்டை மேற்கொள்வதும் நல்லது. வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் பொன்னிறம். மிருகசீரிடம் நட்சத்திரக்காரர்களுக்கு நிதானத்துடன் செயல்படுவதும் நல்லது. வாழ்க்கை துணையின் வழியில பொருள் சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. புதிய முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்ளவும் செய்யலாம். புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு கவனமுடன் செயல்படுவதும் நல்லது. அதிகாரிகளினால அனுகூலமும் உண்டாகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கடகராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கடகராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் நீங்கள் கூடுதலாக முயற்சிகள் செய்யக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாங்க. எந்த விஷயங்களுக்கு முன்னிலை கொடுக்க வேண்டும் என்பதை அறிந்து செய்வதும் நல்லதுதாங்க. இன்று வேலைகளை உணர்ந்து அதற்கு ஏற்றாற் போல நீங்க முயற்சிகளை செய்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வேலை செய்யும் இடத்துல உங்களுக்கான தனித்திறமையை நீங்க வெளிப்படுத்தவும் செய்வீங்க. மேலதிகாரிகளுடைய கவனத்தையும் பெற்றுவிடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. திருமண உறவில கணவன் மனைவிக்கு இடையே அன்புடனும் அனுசரணையுடனும் நடந்து கொள்வதும் நல்லது. உங்கள் துணை இடத்துல விட்டு கொடுத்து செல்வதும் நல்லது தாங்க. அவர்களுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். வீட்டுல கனிவான பேச்சுக்களை மேற்கொள்வதும் நல்லது. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு வரவும் செலவும் சமமாக தங்க இருக்கும். சிலருக்கு மருத்துவ செலவுகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்குங்க. ஆரோக்கிய குறைபாடு என்று எதுவும் இருக்காதுங்க. சுறுசுறுப்புடனும் காணப்படுவீங்க. புதிய பொறுப்புகளை நீங்கள் திட்டமிட்டு அதற்கு ஏற்றவாறு செய்வதும் நல்லது. பணியிடத்துல பாராட்டுகளையும் பதவி உயர்வுகளையும் பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அரசு ஊழியர்களுக்கு அனுகூலமான பலன்களும் கிடைக்கப் பெறுவீங்க.
குடும்பத்தை நல்ல வழியில நீங்க நடத்தவும் செய்வீங்க. குடும்பத்தினருக்கிட்ட மனம் விட்டு பேசுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல இருந்து வந்த இடர்பாடுகளை எல்லாமே நீங்க தாண்டி வந்து விடுவீங்க. குடும்பத்துல திருமண தடைகளும் நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றமும் உண்டாகும். திருமண ஏற்பாடுகளும் கூடி வரலாம். வியாபாரத்துல உங்களுக்கு என்று ஒரு தனி பாணியை ஏற்படுத்திக் கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் இருக்கும். தந்தை வழி உறவினர்கள் கிட்ட எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. தந்தையின் தேவைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. பிள்ளைகளினால சின்ன சின்ன பிரச்சனைகளும் ஏற்படலாம். நண்பர்களினால ஆதாயமும் உண்டாகும். எடுத்த காரியங்கள்ல அனுகூலமும் உண்டாகும். உறவினர்கள் கிட்ட எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. உடல் ஆரோக்கியமும் மேம்படும். அலுவலகத்துல உற்சாகமான போக்கும் காணப்படும். சக ஊழியர்கள் அனுசரணையாகவும் இருப்பாங்க. வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் எதிர்பார்த்த அளவிற்கு நல்லபடியாக தங்க நடைபெறும். சில எதிர்பார்ப்புகளும் நிறைவேறும். உடன் பிறந்தவர்கள் இன்று உங்ககிட்ட பாசமாகவும் நடந்தும் கொள்வாங்க. நீண்ட நாட்களாக நீங்க பார்க்க நினைத்த ஒருவர் உங்களையே தேடி வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வீட்டிற்கு தேவையான புதிய பொருட்களை வாங்கியும் மகிழ்வீங்க. வியாபாரத்துல பழைய வாடிக்கையாளர்களும் தேடியும் வரலாம். உத்தியோகத்துல முக்கியமான முடிவுகளும் எடுப்பீங்க. ஒரு சிறப்பான நாளாகவும் அமையும். ஆன்மீக ஸ்தலங்களுக்கு பயணங்கள் சென்று வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. கூட்டு தொழில் செய்பவர்களுக்கு இன்று சில கருத்து வேறுபாடுகளும் ஏற்படலாங்க. கூட்டாளிகள் கிட்ட கவனமாக பேசுவதும் நல்லது. பேச்சுக்கள்ல நிதானத்தை கடைபிடிப்பதும் நல்லது தாங்க. எதையும் பொறுமையுடன் அணுகுவதும் நல்லது தாங்க. நட்புல விரிசல்கள் ஏற்படாமல் பார்த்தும் கொள்ளுங்க. அரசு தொடர்பான பணிகள் முடிவிற்கும் வந்து சேரலாங்க. மனமும் மகிழ்ச்சியாகவும் இருக்கும். மாணவர்களுக்கு கல்வியில இருந்து வந்த சிக்கல்களும் நீங்குங்க. தந்தையிடம் ஆலோசனைகளை கேட்க வேண்டியதும் இருக்கும். மனதளவுல இருந்து வந்த குழப்பங்களும் நீங்கும். தந்தையின் ஆரோக்கியத்துல முன்னேற்றமும் உண்டாகும். வியாபார பணிகள்ல லாபத்தையும் பெற்றுவிடலாம். தன வரவுகள்ல இருந்து வந்த தாமதங்களும் நீங்கும். வாகன பழுதுகளை எல்லாமே சீர் செய்தும் விடுவீங்க. உடன் பிறந்தவர்கள் பற்றிய எண்ணங்களும் மேம்படும். உயர்கல்வி சார்ந்த சிந்தனைகளும் அதிகரிக்கும். பணிபுரியும் இடத்துல சுறுசுறுப்பாகவும் செயல்படுவீங்க. எதிர்ப்புகள் நீங்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் மகாலட்சுமியை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் பொன்னிறம். புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆரோக்கியத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. புதிய முயற்சிகள் சாதகமாகவும் முடியும். பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு தாமதங்களும் நீங்கும். சகோதரர்களினால சின்ன சின்ன சங்கடங்களும் ஏற்படலாம். ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு சுறுசுறுப்பான நாளாகவும் அமையும். எதிர்பார்த்த நல்ல செய்திகளும் கிடைக்கப் பெறுவீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சிம்ம ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. சிம்ம ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஆற்றல் நிறைந்தும் காணப்படுவீங்க. வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. திருப்தியாக உணரக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். பணி நிமித்தமான பயணங்களுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வேலைகள் என்று அதிகமாக தங்க இருக்கும். வேலையில சின்ன சின்ன ஏற்ற இறக்கங்களும் இருக்கத்தாங்க செய்யும். திருமண உறவிலை இன்று அமைதியுடனும் நல்லிணக்கத்துடனும் இருப்பதும் நல்லது தாங்க. பேசும் பொழுதும் வார்த்தைகள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு இன்று பணத்தை சிறப்பாக செலவுகள் செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. செலவுகள் அதிகமாக தங்க இருக்கும். ஆனாலும் நீங்கள் எதிர்பார்த்த செலவுகளாகவும் இருக்கலாம். ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு தலைவலி சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்படலாங்க. ஆரோக்கியத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. வேலை இடத்துல இருந்து வந்த எதிர்ப்புகளை எல்லாமே வெற்றிகரமாக நீங்க முறியடிக்கவும் செய்வீங்க. வியாபாரத்தை சீராக நடத்தவும் செய்வீங்க. கால்கள்ல ஏற்பட்டு இருந்த பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு தீர்வையும் காண்பீங்க. வழி நிவாரணமும் கிடைக்கப் பெறுவீங்க. ஏற்றுமதி இறக்குமதி தொழில இருந்து வந்த போட்டிகளை எல்லாமே நீங்க சமாளிக்கவும் செய்வீங்க. கல்வியாளர்கள், மருத்துவர்கள், வழக்கறிஞர்களுக்கு தொழில மேன்மையும் பாராட்டுகளையும் பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வெளிவட்டாரத்துல உங்களுடைய செல்வாக்கும் அதிகரிக்கும். மனதிற்கு மகிழ்ச்சியான செய்திகளும் கிடைக்கப் பெறுவீங்க. அவ்வப்பொழுது மனதுல இனம் புரியாத குழப்பங்களும் ஏற்பட்டு நீங்கும். சிலருக்கு எதிர்பாராத செலவுகளும் ஏற்படலாங்க. கையில உள்ள பணத்தை கொண்டு சமாளிக்கவும் செய்வீங்க. செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உறவினர்களினால அனுகூலமும் உண்டாகும். அவர்களினால ஏற்பட்டு இருந்த பிரச்சனைகளும் நீங்கும். மாலையில உறவினர்கள் மற்றும் நண்பர்களுடைய வருகையினால வீட்டுல மகிழ்ச்சியும் உண்டாகும். அலுவலகத்துல படிச்சுமை அதிகமாக தங்க இருக்கும். பிற்பகலுக்கு மேல உற்சாகமாகவும் இருப்பீங்க. வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாகவும் இருக்கும். பணியாளர்களினால ஏதாவது செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உணர்ச்சி வசப்பட்டு பேசுவதை மட்டும் தவிர்த்தும் கொள்ளுங்க. அறிவுபூர்வமாக பேசுவதும் நல்லது. சில திடீர் முடிவுகளும் எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உறவினர்கள், நண்பர்கள் உங்களுக்கு முக்கியத்துவமும் தருவாங்க.
வியாபாரத்துல புதிய இடத்திற்கு கடையை மாற்றுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அலுவலகத்துல மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். முயற்சிகள் வெற்றிகரமாகவும் நிறைவேறும். உங்கள் வாழ்க்கை துணையின் முன்னேற்றத்தை கண்டு மகிழ்ச்சியாகவும் உணர்வீங்க. ஒவ்வொரு விஷயத்திலுமே அவர்களிடத்துல ஆலோசனைகளை பெற்று செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்கள் துணையின் முழு ஆதரவுகளும் இருக்கும். குடும்பத்தினருடைய ஆதரவுகள் உங்களுக்கு மன தைரியத்தை தருவதாகவும் இருக்கும். தொழில் செய்பவர்களுக்கு என்று பண பரிவர்த்தனைகள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. வேலை செய்து கொண்டு இருக்கிறவங்களுக்கு இப்பொழுது பதவி உயர்வுகளையும் சம்பள உயர்வுகளையும் பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. என்று தாயின் விருப்பங்களை மகிழ்ச்சியுடன் நிறைவேற்றவும் செய்வீங்க. மனதளவுல புதிய தன்னம்பிக்கையும் ஏற்படலாம். குடும்ப உறுப்பினர்கள் ஆதரவாகவும் இருப்பாங்க. உத்தியோகத்துல சாதகமான சூழலும் இருக்கும். தொழில் கல்வியில மேன்மையும் உண்டாகும். நெருக்கமானவர்களுக்காக சில பணிகளை மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. இணைய பணிகள்ல கவனமுடன் செயல்படுவதும் நல்லது. இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நல்ல நாள் என்றும் கூறலாங்க. மாணவர்களுக்கு கல்வியில ஆர்வமும் அதிகரிக்கும். பாடங்களை படிப்பதில் சிரமம் என்று எதுவும் இருக்காது. இன்றைய நாள் நீங்கள் உங்களுக்கு விருப்பமான தெய்வத்தை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சிகப்பு நிறம். மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு தன்னம்பிக்கையான நாள் என்றும் கூறலாம். வெளியூர் பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு மேன்மையான நாளாகவும் அமையும். தெய்வ பணிகள்ல ஈடுபடக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு கவனத்துடன் செயல்படுவதும் நல்லது. மற்றவர்களிடத்துல பேசும் பொழுது பொறுமையாக இருப்பதும் நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கன்னிராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கன்னிராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் சில தடைகளுக்கு பின்பு உங்களுக்கு நல்ல பலன்களை பெறக்கூடிய நல்ல நாளாகவும் இருக்கும். ஓரிரண்டு நாட்களாக முடிவடையாமல் இருந்து வந்த வேலைகளை இப்பொழுது செய்து முடித்து விடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. செயல்களுக்கு எல்லாமே முன்னுரிமையும் தருவீங்க. அதன்படி வேலைகளை செய்து முடித்தும் விடுவீங்க. இன்று சற்று பொறுமையை கடைபிடிப்பதன் மூலம் வெற்றியையும் பெற்றுவிடலாம். சக பணியாளர்கள் கிட்ட கவனமாக பேசுவதும் நல்லது. உங்களுக்குள்ள இருந்து வந்த பிரச்சனைகளும் நீங்கும். திருமண உறவுல குடும்பத்துல மகிழ்ச்சி நிறைந்தும் காணப்படும். குடும்ப அங்கத்தினர் கிட்ட நல்லுறவை ஏற்படுத்திக் கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உங்கள் பெற்றோர்களுக்காக சிறிது நேரத்தை ஒதுக்குவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. நிதிநிலை நல்லபடியாக தங்க இருக்கும். பணவரவும் இருக்கும். செலவுகளும் இருக்கும். சீரான நிதிநிலையை தக்க வைத்துக் கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. நல்ல திட்டமிடுதல்களுடனும் இருப்பீங்க. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். மிதமாகவும் உணர்வீங்க. தேவையற்ற பதட்டங்களை மட்டும் தவிர்த்துக் கொண்டாலே போதுங்க. நண்பர்களுக்காக நெருங்கிய உறவினர்களை நீங்கள் பகைத்துக் கொள்ளவும் வேண்டாம். சில வாய்ப்புகள் தேடி வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. அலட்சியப்படுத்தாமல் இருப்பதும் நல்லது. கோபத்தை வெளிப்படுத்தவும் வேண்டாங்க. காதல்ல இருக்கிறவங்க கண்டிப்பாக கோபத்தை வெளிப்படுத்தவும் வேண்டாம். என்று வியாபாரத்துல இருந்து வந்த சிக்கல்களும் தீரும். அடுத்தவர்களுடைய விஷயத்துல நீங்க தலையிடவும் வேண்டாம். இது தேவையற்ற மனக்கசப்புகளை ஏற்படுத்தி விடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உங்கள் தாயின் அன்பும் ஆதரவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வயிறு தொடர்பான பிரச்சனைகளும் குறையுங்க. உணவு விஷயத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. பிள்ளைகளுடைய தேவைகளை அறிந்து அவர்களை மகிழ்ச்சியாக வைத்தும் இருப்பீங்க. சிலருக்கு பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. குடும்ப விஷயமாக சிலருக்கு வெளியூர் பயணங்கள் மேற்கொள்ள வேண்டியதும் இருக்கும். அலுவலகத்துல பணிச்சுமை அதிகமாக தங்க இருக்கும். வியாபாரத்துல லாபமும் கூடுதலாகவும் இருக்கும். குடும்பத்துல மகிழ்ச்சியாகவும் உணர்வீங்க. பழைய பிரச்சனைகளுக்கு மாறுபட்ட அணுகுமுறையினால நல்ல தீர்வையும் காணலாம். புதியவர்கள் நண்பர்களும் ஆவாங்க. வியாபாரத்துல வேலையாட்களுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். உத்தியோகத்துல உங்களுடைய உழைப்பிற்கு அங்கீகாரங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. சில திருப்பங்களும் ஏற்படலாம். கடன் கொடுக்கும் பொழுதும் வாங்கும் பொழுதும் கவனமாகவும் இருங்க. நட்பு வட்டாரத்துல குழப்பங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மற்றவர்களுடைய விஷயங்களுக்கு நீங்கள் அதிகமாக கவனம் கொடுக்கவும் வேண்டாம். உங்களுடைய வேலைகளை பற்றி மட்டுமே சிந்திப்பதும் நல்லது. தனித்திறமைகளை வளர்த்துக் கொள்ளவும் செய்வீங்க. மனதிற்கு விருப்பமான பொருட்களை எல்லாமே வாங்கியும் மகிழ்வீங்க. அதற்கான நல்ல வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. உங்களுக்கு என்று சிறிது பணத்தை நீங்க செலவு செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. திருமணத்திற்காக வரன் தேடிக்கொண்டு இருக்கிறவங்களுக்கு நீங்க எதிர்பார்த்த இடத்துல இருந்து நல்ல வரனாகவும் தேடி வரலாம். வீட்டுல சுப நிகழ்ச்சிகளுக்கான ஏற்பாடுகளை முன்னெடுத்து செல்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உடன் பிறந்தவர்கள் உங்களுக்கு ஆதரவாகவும் இருப்பாங்க. நண்பர்களுடைய வழியில மகிழ்ச்சியான செய்திகளும் கிடைக்கப் பெறுவீங்க. ஆன்மீக பெரியவர்களுடைய சந்திப்புகளும் ஏற்படலாம்.
உடன் இருப்பவர்களினால பொறுப்புகள் அதிகரிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வருமானத்துல திருப்திகரமான சூழலும் உண்டாகும். இன்று வெளியூர் பயண வாய்ப்புகள் சாதகமாகவும் அமையும். திட்டமிட்ட காரியங்களை நல்லபடியாக செய்து முடித்து விடுவீங்க. பொறுமையுடன் செயல்பட்டு சாதிக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் ஆஞ்சநேயரை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடமேற்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறமான சிகப்பு நிறம். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாள் என்றும் கூறலாம். அவசரமான முடிவுகள் எடுப்பதை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுப்புகள் அதிகமாக தங்க இருக்கும். எதிர்பார்த்த செய்திகளும் கிடைக்கப் பெறுவீங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வாழ்க்கை துணையை அனுசரித்து செல்வதும் நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் பொறுப்புகள் அதிகமாக தங்க இருக்கும். முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கு ஒரு உகந்த நாள் என்றும் கூறலாம். பணியிட சூழல்கள் சிறப்பாகவும் இருக்குங்க. சின்ன சின்ன ஏற்ற இறக்கங்களும் இருக்கத்தாங்க செய்யும். சில சவால்களை நீங்கள் தாண்டி வர வேண்டியதும் இருக்கும். திருமண உறவுல உறவு பிணைப்பு நல்லபடியாகவும் இருக்குங்க. உங்கள் துணையிடத்திலும் சரி, குடும்பத்துல பெரியவர்கள் கிட்டையும் சரி, உணர்ச்சி வசப்படாமல் இருந்தாலே போதும். உங்கள் பிரியமானவர்களுக்காக என்ற நேரத்தை செலவும் செய்வீங்க. அவர்களை புரிந்து கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு ஏற்ற இறக்கங்களும் இருக்கும். பண பரிவர்த்தனைகளை கவனமாக கையாள்வதும் நல்லது. சில செலவுகளை கண்காணித்துக் கொண்டு இருப்பதும் நல்லது. ஆரோக்கியம் என்று நன்றாகவும் இருக்குங்க. சிலருக்கு ஓரிரண்டு நாட்களாக தொந்தரவு கொடுத்து வந்த தலைவலி சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் நீங்கும். நல்ல தூக்கத்தை பெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பிள்ளைகளிடத்துல இருந்து வந்த மனக்கசப்புகளும் நீங்கும். தேவையில்லாத வாக்குவாதங்களை தவிர்த்து கொண்டாலே போதுங்க. என்று நிம்மதியாகவும் உணர்வீங்க. மேலதிகாரிகளுடைய கோபத்திற்கு ஆளாகாமல் மட்டும் பார்த்தும் கொள்ளுங்க. எச்சரிக்கையாக வேலைகளை செய்வதும் நல்லது. பைனான்ஸ் தொழில இருக்கிறவங்க அதிகமான பணத்தை முதலீடுகள் செய்யவும் வேண்டாங்க. இந்த விஷயத்துல கவனமாகவும் இருங்க. இன்று மற்றவர்களுக்காக நீங்கள் செலவுகள் செய்யவும் வேண்டாங்க. உடல் ஆரோக்கியத்துல முன்னேற்றமும் இருக்கும். இன்று எந்த ஒரு முக்கியமான விஷயங்களிலும் எச்சரிக்கையாக செயல்பட்டாலே போதுங்க. மனதுல தைரியத்துடனும் தன்னம்பிக்கையுடனும் இருப்பீங்க. குடும்பம் தொடர்பாக முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இளைய சகோதரர்களுடைய வகையில செலவுகளும் ஏற்படலாம். முயற்சிகள் வெற்றிகரமாகவும் முடியும். கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யமும் அதிகரிக்கும். மாலையில நண்பர்களுடைய சந்திப்புகள் மகிழ்ச்சியை தருவதாகவும் இருக்கும். அலுவலகத்துல வழக்கமான போக்கும் காணப்படும். வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாக தங்க இருக்கும். பணியாளர்களுடைய ஒத்துழைப்புகளும் நல்லபடியாக தங்க இருக்கும். உங்களை அறியாமலேயே அவ்வப்பொழுது ஒரு தாழ்வு மனப்பான்மையுடனும் இருப்பீங்க. உறவினர்கள் நண்பர்கள் இடத்துல முன்கோபங்கள் ஏற்படாமல் பார்த்துக் கொள்வதும் நல்லது. வியாபாரத்துல வாடிக்கையாளர்களுடைய எண்ணிக்கையும் அதிகரிக்கும். இன்று உத்தியோகத்துல அதிகாரிகளினால அலைச்சல்களும் ஏற்படலாங்க. சகிப்புத்தன்மையுடன் செயல்படுவதும் நல்லது. ஏதாவது ஒரு வேலைக்காக ஒன்றிற்கு 2 முறை அலைந்து திரிந்து தாங்க முடிக்க வேண்டியதும் இருக்கும். இது தவிர்க்க முடியாததாகவும் இருக்கும். இன்று நீங்கள் எடுக்கின்ற முயற்சிகள் வெற்றிகரமாகவும் முடியுங்க. உங்களை நீங்களே மன நிறைவுடனும் உற்சாகத்துடனும் வைத்திருப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தொழில முன்னேற்றமும் இருக்கும். புதிய வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. இன்று லாபத்தை அதிகரிப்பதற்கான தேடல்களையும் செய்வீங்க. புதிய முயற்சிகளை தொழில மேற்கொள்ளவும் செய்யலாம். மற்றவர்களை நம்புவதற்கு முன்பாக சிறிது யோசித்து செய்வதும் நல்லது. எதிலும் நிதானத்துடன் செயல்படுவதும் நல்லது. உங்கள் தாயின் உடல் ஆரோக்கியத்தில முன்னேற்றமும் உண்டாகும். தொழில ஏற்றமான சூழலும் உண்டாகும். விவசாய பணிகள்ல அலைச்சல்களுக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இனம் புரியாத சில சிந்தனைகளினால தடுமாற்றங்களும் ஏற்படலாங்க. உடன் பிறந்தவர்களுடைய வழியில அனுசரித்து செல்வதும் நல்லது. போட்டிகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இதனை எல்லாமே நீங்க கடந்து வந்தும் விடுவீங்க. செய்யும் பணிகள்ல கவனமாக இருப்பதும் நல்லதுதாங்க. இன்று மற்றவர்களுடைய பிரச்சனைகளுக்காக நீங்கள் பஞ்சாயத்து பண்ணவும் வேண்டாம். இதுல கவனமாகவும் இருங்க. இன்றைய நாள் நீங்கள் மகாவிஷ்ணுவை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் ஆரஞ்சு நிறம். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு வாழ்க்கை துணையினால மகிழ்ச்சியும் உண்டாகும். வேலைகள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய முயற்சிகள்ல ஈடுபடக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. அலைச்சல்களும் ஏற்படலாம். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு அரசாங்க வேலைகள் அனுகூலமாகவும் முடியும். அனுசரித்து செல்வதும் நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க.
உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. விருச்சிக ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் பொறுமை அதிகமாக தேவைப்படக்கூடிய நாள் என்றும் கூறலாங்க. உங்களிடத்துல காணப்படுகின்ற ஏதாவது ஒரு தயக்கத்தின் காரணமாக தவறுகள் செய்து விடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இதுல கவனமாகவும் இருங்க. தொடர் முயற்சியின் மூலம் வெற்றி பெற்று விடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சக பணியாளர்களிடத்துல கவனமாக பேசுவதும் நல்லதுதாங்க. அவர்களுடைய உதவிகளும் கிடைக்கப் பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. திருமண உறவில கணவன் மனைவிக்கு இடையே இன்று சகஜமான போக்கும் காணப்படுங்க. வீட்டுல அமைதியான சூழ்நிலைகளும் இருக்கும். வழக்கமான உரையாடல்களும் நடைபெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு பெரிய அளவுல பாதிப்பு என்று எதுவும் இருக்காதுங்க. வரவும் செலவும் என்று சமமாக தங்க இருக்கும். இன்று சராசரியான நிதிநிலையை நீங்கள் கையாளவும் செய்வீங்க. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். இன்று நல்ல ஒரு ஆரோக்கியத்துடனும் காணப்படுவீங்க. வீட்டை புதுப்பிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சுப காரியங்களும் நல்லபடியாகவும் நடைபெறும். சிலருக்கு குலதெய்வ பிரார்த்தனைகளை நல்லபடியாக நிறைவேற்றுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பணப்பற்றாக்குறைகளும் மாறி பொருளாதாரத்துல மேம்பாடும் அதிகரிக்கும். தொழில சீரான வளர்ச்சியும் எதிர்பார்க்கலாம். பரம்பரை வியாபாரத்துல இருக்கிறவங்களுக்கு நல்ல பலன்களை பெறக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாங்க. சிலருக்கு வயிறு சம்பந்தப்பட்ட உபாதைகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஃபாஸ்ட் ஃபுட் போன்ற உணவுகளை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. எதிர்பாராத பணவரவுடன் சில செலவுகளும் ஏற்படலாம். குடும்பத்தினருடைய தேவைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. நண்பர்கள் கேட்கும் உதவிகளை மகிழ்ச்சியுடன் செய்தும் தருவீங்க. பிற்பகலுக்கு மேல மனதுல உற்சாகமும் பெருக்கெடுக்கும். மாலையில குடும்பத்தினருடன் உறவினர்கள் நண்பர்கள் வீட்டு விசேஷங்கள்ல கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. அலுவலகத்துல எதிர்பார்த்த சலுகைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரத்துல பணியாளர்களுடைய ஒத்துழைப்புகளும் நல்லபடியாகவும் இருக்குங்க. உங்களுடைய வேலைகளுக்கு சில உதவிகளும் செய்வாங்க. மூத்த சகோதரர்களுடைய வகையில உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழ்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மனைவி வழி உறவினர்களின் மூலம் மதிக்கவும் படுவீங்க. ஆன்மீக நாட்டங்களும் அதிகரிக்கவும் காண்பீங்க. வியாபாரத்துல புதிய வாடிக்கையாளர்கள் தேடியும் வருவாங்க. உத்தியோகத்துல சக ஊழியர்களுடைய ஆதரவுகளும் இருக்கும். எதிர்பாராத நன்மைகளை பெறக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். உங்களை சுற்றி இருக்கக்கூடிய சூழ்நிலைகளும் மகிழ்ச்சியாகவும் இருக்கும். செல்வாக்கு மிக்க நபர்களை சந்திப்பதன் மூலம் மகிழ்ச்சியான சூழ்நிலைகளும் ஏற்படுங்க. பயணங்கள் சென்று வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வாழ்க்கை துணையிடத்துல இது பற்றி பேசி முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. குடும்பத்துல அமைதியும் இருக்கும். ஒற்றுமையும் இருக்கும். குடும்பத்தினருடன் வெளியில் சென்று வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சில சவாலான வேலைகளையும் சாதாரணமாக செய்து முடித்தும் விடுவீங்க. சகோதரர்களுடைய வகையில ஆதரவுகளும் ஏற்படலாம். சுபகாரிய பேச்சுவார்த்தைகள்ல முன்னேற்றமும் உண்டாகும். புதிய நபர்களுடைய அறிமுகங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. ஒத்துழைப்புகளும் இருக்கும். விருப்பமான பொருட்களை வாங்கியும் மகிழ்வீங்க. சக ஊழியர்கள் ஆதரவாகவும் இருப்பாங்க. திறமைகளை வெளிப்படுத்தக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். புகழும் மகிழ்ச்சியும் பெறக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. இன்றைய நாள் நீங்கள் முருகப் பெருமானை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் இள நீல நிறம். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு ஆதரவான நாள் என்றும் கூறலாம். எதிரிகளினால ஏற்பட்டு இருந்த தொல்லைகளும் நீங்கும். அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. சகோதரர்களுடைய வகையில செலவுகளும் ஏற்படலாம். கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. புதிய ஆடை ஆபரணங்களின் சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் பலன்கள் கலந்தே காணப்படுங்க. முக்கியமான முடிவுகள் எடுக்கும் பொழுது கவனமாக இருப்பதும் நல்லது. செய்யும் வேலைகள்ல சின்ன சின்ன தாமதங்களும் ஏற்பட்டு நீங்கும். பணியில சில இறுக்கமான சூழ்நிலைகளை நீங்க சமாளிக்க வேண்டியதும் இருக்குங்க. சில தவறுகளும் ஏற்பட்டு விடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பணி நிமித்தமான பயணங்களுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. திருமண உறவில சின்ன சின்ன பதட்டங்களும் ஏற்படலாம். இன்று சூழ்நிலைகளை கவனமாக கையாள்வதும் நல்லது தாங்க. உங்கள் துணை இடத்துல அனுசரித்து செல்வதும் நல்லது. வீட்டுல மற்றவர்கள் கிட்ட பேசும் பொழுது கவனமாக பேசுவதும் நல்லது தாங்க. உங்களுடைய முன் கோபங்களை அவர்களிடத்துல வெளிப்படுத்தவும் வேண்டாம். நிதிநிலையை பொறுத்தளவிற்கு உற்சாகத்திற்கு குறைவிருக்காது. பணத்தை பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளுக்காக செலவும் செய்வீங்க. உங்களுடைய பொறுப்புகளை நிறைவேற்றுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும்.
உங்கள் குடும்பத்தினருடைய ஆரோக்கியத்திற்காக செலவுகள் செய்ய வேண்டியதும் இருக்கும். என்று எடுத்தோம் கவிழ்த்தோம் என்று எந்த ஒரு வேலையையும் செய்யவும் வேண்டாங்க. கவனமாக ஒன்றிற்கு 2 முறை யோசித்து செய்வதும் நல்லதுதாங்க. அரசு வேலைக்காக படித்துக் கொண்டு இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றமும் உண்டாகும். புதிய வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. உங்களுடைய திறமைக்கு உரிய மதிப்பும் மரியாதையும் கிடைக்கப் பெறுவீங்க. மறைமுகமாக இருந்து வந்த எதிர்ப்புகளை எல்லாமே முறியடிக்கவும் செய்வீங்க. தொழில இருந்து வந்த பின்னடைவுகளும் நீங்குங்க. அலைச்சல்களுக்கு தகுந்த வருமானத்தையும் பெற்றுவிடலாம். இன்று மனதில் ஏற்பட்டு இருந்த சஞ்சலங்களும் நீங்குங்க. உற்சாகமும் உண்டாகும். எதிர்பாராத பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. புதிய முயற்சிகளில் ஈடுபடும் பொழுது மட்டும் கவனமாகவும் இருங்க. வாழ்க்கை துணை வழி உறவினர்களினால ஆதாயமும் உண்டாகும். கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யமும் அதிகரிக்கும். பிள்ளைகளினால பெருமையும் உண்டாகும். தந்தையின் வழியில எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாகவும் முடியும். வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாக தங்க இருக்கும். குடும்பத்தில் உள்ளவர்களுடைய உணர்வுகளை புரிந்து கொண்டு அதற்கு ஏற்ப உங்களை மாற்றியமைத்துக் கொள்வதும் நல்லது. வழக்குல சாதகமான தீர்ப்பும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரத்துல சில அதிரடியான திட்டங்களை தீட்டுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உத்தியோகத்துல சக ஊழியர்களை விட அதிகாரிகளிடத்துல உங்களுடைய செல்வாக்கு அதிகரிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அலுவலகத்துல வேலை பளு அதிகமாக தங்க இருக்கும். வாழ்க்கை துணைக்காக நேரத்தை ஒதுக்கவும் செய்வீங்க. காதல் வாழ்க்கையில இருக்கிறவங்களுக்கு உங்கள் துணையுடன் வெளியிடங்களுக்கு சென்று வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று குடும்பத்துல உங்களுடைய காதலை பற்றி தெரிவிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. நிதிநிலை பற்றிய கவலைகளும் ஏற்படலாம். சேமிப்புகளை அதிகரிப்பதற்காக முயற்சிகளும் செய்வீங்க. எதிலும் தன்னம்பிக்கையுடன் ஈடுபடுவதும் நல்லது. உத்தியோக ரீதியான பயணங்களும் ஏற்படலாம். வியாபாரத்துல சாதகமான சூழலும் இருக்கும். கொடுக்கல் வாங்கல்கள்ல முன்னேற்றமும் உண்டாகும். போட்டிகள்ல ஈடுபாடுகளும் அதிகரிக்கும். சில சஞ்சலமான விஷயங்களை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது தாங்க. கணவன் மனைவிக்கு இடையே அனுசரணையும் உண்டாகும். உயர்வு உண்டாகக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் சிவபெருமானை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் இளம் பச்சை நிறம். மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு பயணங்கள் சென்று வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருப்பதும் நல்லது. பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு முன்னேற்றமான நாள் என்றும் கூறலாங்க. பிள்ளைகளினால பெருமையும் மகிழ்ச்சியும் உண்டாகும். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு அனுசரித்து செல்வதும் நல்லது. எதிர்பாராத பண வரவிற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மகர ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மகர ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உறுதியுடனும் அர்ப்பணிப்புடனும் இருக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாங்க. வெற்றியை பெற்றுவிடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அதற்கான உறுதியும் உங்ககிட்ட இருக்கும். திட்டமிட்டு செயலாற்றுவதும் நல்லது தாங்க. இன்று முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கு இன்றைய நாளை நீங்க பயன்படுத்தியும் கொள்ளலாம். உங்களுடைய நண்பர்களிடத்துல நன்மதிப்பையும் மரியாதையையும் பெற்றுவிடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வேலை செய்யும் இடத்துல உங்களுடைய வேலைக்கான அங்கீகாரத்தையும் பெற்றுவிடுவீங்க. மேலதிகாரிகள் கிட்ட நன்மதிப்பையும் பெற்றுவிடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. திருமண உறவில கணவன் மனைவிக்கு இடையே அன்புடனும் அனுசரணையுடனும் இருப்பீங்க. உங்கள் துணைக்காக என்ற நேரத்தை ஒதுக்குவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. குடும்பத்துல மகிழ்ச்சியான போக்கும் காணப்படும். இன்று நிதிநிலை நல்லபடியாக தங்க இருக்கும். இன்று பண வரவுல இருந்து வந்த பாதிப்புகளும் நீங்குங்க. நிலுவைத் தொகையை பெற்றுவிடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். ஆரோக்கிய குறைபாடு என்று எதுவும் இருக்காது. சுறுசுறுப்புடனும் ஆரோக்கியத்துடனும் காணப்படுவீங்க. இன்று மாணவர்களுக்கு கல்வியில இருந்து வந்த பய உணர்வுகளும் நீங்குங்க. பாடங்களை நல்ல முறையில படித்து முடித்தும் விடுவாங்க. முன்னேற்றமும் உண்டாகும். விரும்பியவர்களிடத்துல காதலை தெரிவிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஆன்லைன் வர்த்தகங்கள்ல நல்ல லாபத்தையும் பெற்றுவிடலாம். கட்டுமான தொழில இருக்கிறவங்க நன்றாக சம்பாதிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. விவசாயத்துல இருக்கிறவங்களுக்கு உற்பத்தியை பெருக்குவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. குறித்த நேரத்துல கடன்களை தந்து முடித்தும் விடுவீங்க. நிம்மதி பெருமூச்சு விடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மனதுல உற்சாகமும் பெருக்கெடுக்கும். பிள்ளைகளுடைய விருப்பத்தையும் நிறைவேற்றவும் செய்வீங்க. உறவினர்களுடைய வருகையினால சில செலவுகள் ஏற்பட்டாலும் சமாளிக்கவும் செய்வீங்க. சிலருக்கு குடும்பத்தினருடன் கோயில்களுக்கு சென்று வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. வயிறு தொடர்பாக இருந்து வந்த பிரச்சனைகளும் குறையும். உணவு விஷயத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. அலுவலகத்துல சக ஊழியர்களினால சின்ன சின்ன சங்கடங்களும் ஏற்படலாம். வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாக தங்க இருக்கும். குடும்பத்தினருடைய அடிப்படை வசதிகளை மேம்படுத்தவும் செய்வீங்க. அக்கம் பக்கம் வீட்டாரினுடைய அன்பு தொல்லைகளும் குறையும். வேற்று மதத்தினர் இப்பொழுது நண்பர்களும் ஆவாங்க. வியாபாரத்துல புதிய ஒப்பந்தங்களும் கையெழுத்தாகும்.
உத்தியோகத்துல எதிர்பார்த்த சலுகைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. உங்களுடைய கனவுகள் நிறைவேறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பணிகளை முடிப்பதற்கு அதிக நேரத்தை செலவும் செய்வீங்க. மற்றவர்களுக்காக சில வேலைகளை நீங்க முடித்து கொடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. எதிரிகளுடைய சூழ்ச்சிகளை எல்லாமே முறியடிக்கவும் செய்வீங்க. தடைகளையும் தாண்டி வந்தும் விடுவீங்க. சிலருக்கு சொத்துக்களை வாங்குவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. முக்கிய ஆவணங்களை கவனமாக சரிபார்த்துக் கொள்வதும் நல்லது. குழந்தைகளுடைய விஷயத்துல வெற்றியும் பெற்றுவிடுவீங்க. அவர்களினால நீங்க பெருமைப்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உடன் இருப்பவர்கள் பற்றிய புதுவிதமான கண்ணோட்டமும் உண்டாகும். புதுவிதமான இடங்களுக்கு சென்று வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சிந்தனைகள்ல இருந்து வந்த குழப்பங்களும் குறையும். பலம் மற்றும் பலவீனங்களை புரிந்தும் கொள்வீங்க. பொழுதுபோக்கு சார்ந்த விஷயங்கள்ல ஆர்வமும் அதிகரிக்கும். பூர்வீக சொத்துக்களினால விரயங்களும் ஏற்படலாம். ஆன்மீக எண்ணங்களும் மனதில் ஏற்படலாங்க. லாபத்தை தரக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் ஆஞ்சநேயரை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் இளஞ்சிவப்பு நிறம். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் அமையும். உறவினர்களுடைய வருகைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு புரிதல்களும் உண்டாகும். வெளியூர் பயணங்கள் சென்று வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு விரயங்களும் ஏற்படலாம். தெய்வ பணிகள்ல பங்கேற்கவும் செய்வீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கும்பராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கும்பராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஏற்ற இறக்கமான பலன்களை தரக்கூடிய ஒரு நாள் என்றும் கூறலாங்க. பொறுப்புகள் அதிகமாக தங்க இருக்கும். உங்களுடைய வளர்ச்சி மற்றும் முன்னேற்றத்தை பற்றிய கவலைகளும் ஏற்படலாம். நேர்மறையான அணுகுமுறையை மேற்கொள்வதும் நல்லது. பொறுப்புகளை திறமையாக கையாள்வதும் நல்லது தாங்க. சில தடைகளையும் தாண்டி வந்து விடுவீங்க. குழந்தைகள் மற்றும் குடும்ப வளர்ச்சி பற்றிய கவலைகளும் ஏற்படலாம். அதிகமாக யோசிப்பதன் மூலம் குழப்பங்களும் ஏற்படலாங்க. கவனமாகவும் இருங்க. ரிலாக்ஸாக மனதை வைத்துக் கொள்வதும் நல்லது. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு பங்கு வர்த்தகத்தின் மூலமாக பணத்தை சம்பாதிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. செலவுகளும் இருக்குங்க. யோசித்து செய்வதும் நல்லது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு செரிமானம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் ஏற்படலாம். சிலருக்கு வயிறு வலி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உணவு விஷயத்துல கவனமாகவும் இருங்க. அலுவலகத்துல அலட்சியமாக நடந்து கொள்ளவும் வேண்டாங்க. ஆசை வார்த்தைகளினால நீங்க கைப்பொருட்களை இழக்கவும் வேண்டாம். கவனமாகவும் இருங்க. அரசு ஊழியர்களுக்கு சம்பள உயர்வுகளை பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. திருமணத்திற்கு பெண் பார்க்கும் வேலைகளும் வீட்டில் நடைபெறலாம். சிலருக்கு வாகனங்களினால செலவுகளும் ஏற்படலாம். சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்காக வழக்கு விவகாரங்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. இது சம்பந்தப்பட்ட செலவுகளும் ஏற்படலாங்க. கணவன் மனைவிக்கு இடையே விட்டு கொடுத்து செல்வதும் நல்லது. புதிய முயற்சிகளுக்கு உங்கள் துணையின் ஆதரவுகளும் இருக்கும். சிலருக்கு எதிர்பாராத பணவரவும் இருக்குங்க. பிள்ளைகளும் உங்களுடைய விருப்பப்படியும் நடந்தும் கொள்வாங்க. அலுவலகத்துல சக ஊழியர்களினால ஆதாயமும் உண்டாகும். அலுவலக பணியின் காரணமாக வெளியூர் செல்ல வேண்டியதும் இருக்கும். வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாக தங்க இருக்கும். வாடிக்கையாளர்களினால சின்ன சின்ன சங்கடங்களும் ஏற்படலாம். எதிர்ப்புகளும் நீங்கும். பழைய கடன்ல ஒரு பகுதியை தந்து முடித்து விடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பயணங்களினால அலைச்சல்கள் இருந்தாலும் ஆதாயமும் உண்டாகும். வியாபாரத்துல லாபமும் அதிகரிக்கும். உத்தியோகத்துல சக ஊழியர்களினால நிம்மதியையும் பெற்றுவிடுவீங்க. தேவைகள் பூர்த்தியாகக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்று முழு ஆதரவுகளையும் பெற்றுவிடுவீங்க. எந்த ஒரு வேலை செய்தாலும் வெற்றியும் உண்டாகும். நிலுவையில இருந்து வந்த உங்களுடைய வேலைகளை முடிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று மகிழ்ச்சியான மனநிலையுடனும் இருப்பீங்க. இன்று பணிச்சுமை அதிகமாக தங்க இருக்கும். யாரிடமும் வாக்குவாதங்கள் செய்யவும் வேண்டாம். கோபத்தை கட்டுப்படுத்திக் கொள்வதும் நல்லது. எதிலும் பொறுமையுடன் இருப்பதும் நல்லது. உறவினர் ஒருவரிடத்துல இருந்து தொலைபேசியின் வாயிலாக நல்ல செய்திகளையும் பெறக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. அரசு பணியில இருந்து வந்த இழுபறிகளும் குறையும். நெருக்கமானவர்களுடைய சந்திப்புகளும் நடைபெறலாம். கடன் சார்ந்த பிரச்சனைகளும் குறையும். வியாபார பணிகள்ல மேன்மையும் உண்டாகும். உடல் ஆரோக்கியம் சீராகவும் இருக்கும். எண்ணியதை நிறைவேற்றிக் கொள்வதற்கான சூழலும் இருக்கின்றது. உத்தியோக பணிகள்ல சின்ன சின்ன மாற்றங்களையும் செய்வீங்க. இன்று உங்களுக்கு ஒரு அமைதியான நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் வெங்கடேச பெருமாளை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சாம்பல் நிறம். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு இழுபறிகளும் குறையும். விசேஷங்கள்ல கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது.
சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு அதிகாலை 4:18 வரை சந்திராஷ்டமம் இருக்கின்றது. அதற்கு பின்பு பிரச்சனை என்று எதுவும் இருக்காது. ஒரு மேன்மையான நாளாகவும் அமையும். பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய நாள் முழுவதுமே சந்திராஷ்டமம் இருக்கின்றது. செய்யும் வேலைகள்ல கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீனராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மீனராசிக்காரர்களுக்கு அவ்வப்பொழுது சின்ன சின்ன கவலையுடனும் காணப்படுவீங்க. உங்களுடைய செயல்களை கவனமாக மேற்கொண்டாலே போதுங்க. பணியிட சூழல்கள்ல ஏற்ற இறக்கமும் இருக்கும். உங்கள் கீழ் பணிபுரிபவர்கள் கிட்ட பிரச்சனை என்று எதுவும் இல்லாமல் பார்த்துக் கொள்வதும் நல்லது. குடும்பத்துல அமைதியான போக்கும் இருக்குங்க. சில பிரச்சனைகள் மீண்டும் தலை தூக்கி வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இதற்காக நீங்கள் சில சௌகரியங்களை விட்டுக் கொடுக்க வேண்டியதும் இருக்குங்க. பொறுமையுடன் கையாள்வதும் நல்லது. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு பணத்தை சேமிப்பது என்பது கடினமாக தங்க இருக்கும். வரவும் செலவும் சமமாகவும் இருக்கும். ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு பெரிய அளவில் ஆரோக்கிய பாதிப்பு என்று எதுவும் இருக்காது என்று சுமூகமான போக்குடனும் இருப்பீங்க. தேவையற்ற பிரச்சனைகளுக்காக நீங்க தலை கொடுக்கவும் வேண்டாம். வீட்டுல சுப நிகழ்ச்சிகளுக்கான ஏற்பாடுகளும் நடைபெறலாம். பூர்வீக சொத்துக்களுடைய வழக்குல விட்டு கொடுத்து செல்வதும் நல்லது. மனதுல இருந்து வந்த இனம் தெரியாத பய உணர்வுகளும் நீங்கும். குடும்பத்துல நிம்மதியும் இருக்கும். மூன்றாவது நபர்களை நம்பி புதிய முதலீடுகள் செய்வதை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. இன்று உங்களுக்கு ஒரு உற்சாகமான நாளாகவும் அமையும். வாழ்க்கை துணையின் வழியில சுப செலவுகளும் ஏற்படலாம். எதிர்பாராத பண வரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுடைய தேவைகளை அறிந்து மற்றவர்கள் உதவிகளும் செய்வாங்க. குடும்பத்தில் உள்ளவர்களுடைய தேவைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. அலுவலகத்துல எதிர்பார்த்த சலுகைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் எதிர்பார்த்ததை விட நல்லபடியாக தங்க இருக்கும். பங்குதாரர்களினால ஆதாயமும் உண்டாகும். குடும்பத்தினர் உங்களுடைய ஆலோசனைகளை ஏற்றுக்கொள்ளவும் செய்வாங்க. சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு தீர்வையும் காணலாம். உறவினர்கள் வீடு தேடியும் வருவாங்க. உங்களை தேடி வந்தவர்களுக்கு உதவிகளும் செய்வீங்க. வியாபாரத்துல லாபமும் இருக்கும். உத்தியோகத்துல சக ஊழியர்களுடைய பாராட்டுகளையும் பெறுவீங்க. சில செலவுகளும் அவர்களினால ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சிலர் உங்களை விமர்சிக்கவும் செய்யலாம். விமர்சனங்களை நீங்கள் புறக்கணித்து முன்னேறவும் செய்வீங்க. வெற்றியையும் பெறவும் செய்வீங்க. மாணவர்களுக்கு கல்வித்துறையில சின்ன சின்ன பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுடைய ஆசிரியர்களுடைய ஆலோசனைகளை பெறுவதும் நல்லது. உங்களுடைய பிள்ளைகளும் நன்றாக வேலைகளையும் செய்வாங்க. யாருக்காவது கடன் கொடுத்திருந்தால் அதனை திரும்ப பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. புதிய ஒப்பந்தங்களும் கைகூடியும் வரலாம். விமர்சன பேச்சுக்களை தவிர்த்தும் கொள்ளுங்க. மாறுபட்ட அணுகுமுறையில நீங்க செயல்படுவதும் நல்லது. சொத்துக்கள் வாங்குவது விற்பது போன்றவைகள் லாபகரமாகவும் அமையும். புதிய மின்சார பொருட்களை வாங்குவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்கள் துணையின் வழியில மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கவும் காண்பீங்க. பணி நிமித்தமான உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. குழந்தைகளுடைய வழியில மகிழ்ச்சியான செய்திகளும் வந்து சேரும். இன்று உங்களுக்கு நன்மைகள் நடைபெறக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்று நீங்கள் துர்க்கையை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சிகப்பு நிறம். பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய நாள் முழுவதுமே சந்திராஷ்டமம் இருக்கின்றது. செய்யும் வேலைகள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு லாபகரமான நாள் என்றும் கூறலாம். உறவினர்களுடைய வருகையினால மகிழ்ச்சியும் உண்டாகும். ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வாழ்க்கை துணைவழி உறவினர்களினால ஆதாயமும் உண்டாகும். இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை கேட்டீர்கள் அல்லவா? இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் மன நிறைவுடன் கூடிய நாளாகவும் அமைய வாழ்த்துக்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.